தியானிக்க போகிறோம். தீர்மானங்கள் அப்படின்னு நம்ம தியானிச்சோம். தீர்மானம்னா என்ன, எப்படி எல்லாம் தீர்மானிக்கணும் என்பதை குறித்து பல காரியங்களை தீர்மானிச்சிருக்கிறோம். இன்றைக்கும் 14 நாட்களையும் சில தீர்மானங்களை எடுத்தவர்களை, வேதத்திலிருந்து சில தீர்மானங்களை எடுத்தவர்களை குறித்து நம்ம தியானம் செய்ய போகிறோம். யாரெல்லாம் தீர்மானம் எடுத்தாங்க, என்ன தீர்மானம் எடுத்தாங்க, நம்ம எப்படி தீர்மானம் எடுக்கணும், அதெல்லாம் இந்த நாட்களே நம்ம பண்ண தியானம். எவ்வளவு நேரம் இருக்கிறதோ அந்த நேரத்துக்கு ஏற்றபடி நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு 12 காரியங்களை தியானிக்கலாம்னு யோசிச்சுங்க. ஒரு 10 பேருடைய வாழ்க்கையில் இருந்து, ஒரு 14 பேருடைய வாழ்க்கையில் இருந்து ஒரு 12 தீர்மானங்களை நம்ம தியானிக்கலாம்னு யோசிக்கிறோம். இன்றைக்கு எவ்வளவு நேரம் இருக்குமோ அவ்வளவு தியானிக்க போகிறோம். முதலாவதாக தானியேலுடைய தீர்மானத்தை தியானிக்க போகிறோம். தானியேலை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். தானியேல் ஒரு தேவனை அறிந்த ஒரு மனுஷன். அந்த நாட்களில் இந்த தானியேலையும் அவருடைய சிநேகிதமாரையும் சிறைப்படுத்தி கொண்டு போய் அந்நிய தேசத்திலே அவங்க வைத்திருந்தாங்க. அந்நிய தேசத்திலே அடிமைகளாக இருக்கும்போது இந்த தானியேலும் அவருடைய சிநேகிதமாரும் ஒரு தீர்மானத்தை எடுத்தாங்க. அதுதான் நீங்க முதலாவதாக படிக்க போகிறோம். நமக்கு தெரியும், தானியேல் இருந்த இஸ்ரவேல் தேசத்துல இருந்து இவங்க சிறைப்படுத்தி அவங்க கொண்டு போனாங்க. யாரை சிறைப்படுத்தி கொண்டு போனாங்கன்னா, வாசிங்க தானியேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறைமக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்தில் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவரும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரும். இங்க யாரை சிறைப்படுத்திட்டு வரணும்னு ராஜா சொல்லி அனுப்பினார். ராணுவ தலைவருக்கு சொல்லி அனுப்புறார். யாரை சிறைப்படுத்திட்டு வரணும்னா அது ரொம்ப அழகா சொல்லிருக்குது. துறைமார்க்கத்தான், படிச்சவங்க, பார்க்க லட்சணமா இருக்கிறவங்க, வாலிப வயசுல இருக்கிறவங்க, சில திறமைகள் தாழ்ந்து உள்ளவங்களை நீங்க சிறைப்படுத்தி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. நீங்க கொஞ்சம் நம்மளை யோசிச்சு பார்க்கணும். சில பேர் நம்ம நினைக்கிறோம் நம்மளுக்கு ஏதோ ஒரு திறமை இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். நம்மளுக்கு ஏதாவது திறமை இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா, நம்ம நினைக்கும் போது சாத்தான் நம்ம வேலை கண்டு வைக்கிறான். என்ன கண்டு வைக்கிறான்? இவன் பெரிய ஆள் நினைச்சுக்கிறான், தனக்கு ஏதோ இருக்குன்னு நினைக்கிறான் அப்படின்ட்டு அவன் கொண்டு போறதுக்கு நம்மகிட்ட ஆயுதமா ஒருத்தர் சொன்னாரு, நான் நல்லா பாடுறேன்ல அப்படின்னு சொன்னாரு. நான் ஆமான்னு. அடுத்த வாரம் செய்தி வருது, அவர் கச்சேரி நிகழ்ச்சியமா பாடிட்டு இருக்காரு அப்படின்னு. நீ நம்மகிட்ட கேட்டாரு, நல்லா பாடுற மாஸ்டர் அப்படின்னாரு. அடுத்த நாள் செய்தி இந்த கச்சேரியில அது என்ன பிள்ளையார் இருக்காரு, அவர் பாட்டு பாடுறாரு. ஆனா இங்க ஆவி நிலையா அங்க என்ன செய்யறாரு, சும்மா பாட பாடு. ஏன்னா பிசாசுக்கு தெரியும் இவன் நம்மள இருக்க வேண்டிய ஆளு. திறமையை கத்தர் கொடுத்திருக்கிறா, பெருமையை கொடுக்கிறது யாரு? பிசாசு. திறமையை கத்தர் கொடுக்கிறார், பெருமையை கொடுக்கிறது சாத்தான். அது பெருமை வந்த உடனே அடுத்த நிமிஷம் எங்க போயிருவாங்க? பிசாசு போயிடும். அப்ப நமக்கு தேவன் ஏதோ ஒரு படிப்பை கொடுத்திருக்கிறார், திறமையை கொடுத்திருக்கிறார், தாக்கத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும். சாத்தான் நம்மளை கொள்ள கொண்டு போயிருந்துட்டு இடம் கொடுத்துடவே கூடாது. ரொம்ப கவனம் நமக்கு முக்கியம். சரி, இப்போ இப்படி ஒரு கூட்டத்தை திறமை உள்ளவங்களை, தாழ்ந்து உள்ளவங்களை, வாலிபர்களை, அரசாங்கத்திலே வேலை பார்த்துருக்காங்க, எல்லா கல்வி தெரிஞ்சு உள்ளவங்களை சிறைப்படுத்தி கொண்டு போயிட்டாங்க. இந்த கூட்டத்துக்குள்ளதான் இவன் தானியேலும் கொடுக்குறாங்க, அவங்க சிநேகிதமாரும் கொடுக்குறாங்க. இவன் கொண்டு போனவனே ராஜா ஒரு கட்டளை கொடுக்குறான், இங்கே நீ சிறைப்படுத்திட்டு வந்தவங்களுக்கு ராஜ போஜனத்தை அவனுக்கு கொடு அப்படின்னு சொல்ல. சாப்பாடு இங்க ராஜாக்கள் அரண்மனையில என்ன சாப்பாடு பரிமாறப்படுதோ அதை விசேஷமான சாப்பாடு நம்மளுக்கு கொடுத்து திரும்ப அவங்க எல்லாத்தையும் என்ன கொண்டு வா, நான் எல்லாரும் செக் பண்ணி பார்க்கணும், டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், அவங்க சரீரத்தில் எப்படி இருக்காங்க, அவங்க புத்தி எப்படி இருக்குது, திறமை எப்படி எல்லாத்தையும் சோதித்து அவங்க என்னென்ன பொறுப்பு கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும் என்று சொல்லிவிடுகிறார். யாருக்கா இவங்களெல்லாம் வச்சு விசாரித்து அவங்களுக்கு எல்லா காரியம் செய்ய போற பிரதானி சொல்லிடுறாரு. இப்ப பிரதானி வந்திருக்கிறார்கள் சொல்றாங்க, இங்க எந்த அரண்மனையில என்ன சாப்பாடு கொடுக்கணுமோ அதை சாப்பிடணும். அரண்மனை விருந்து எப்படி இருக்கும்? இன்னைக்கு பார்ட்டின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. பர்த்டே பார்ட்டி, வெட்டிங் பார்ட்டி, நியூ இயர் பார்ட்டி, கிறிஸ்துமஸ் பார்ட்டி, இதெல்லாம் சொல்றாங்க. இந்த பார்ட்டி அது விருந்துன்னு வச்சாலே அது முதல் இடம் நம்ம ஊர்ல எதுதான் கொடுத்தாங்க? மதுபானங்களுக்கு தான் கொடுத்தாங்க. சில வருஷங்களுக்கு முன்னால ஒரு செய்தி வாசித்தேன். தீபாவளிக்கு பொங்கலுக்கு விருந்ததை விட
பல வித்தியாசமான சாப்பாடுகள்லாம் இருக்கு. ஆனா இந்த தானியலோ அவங்க சிநேகமான ஒரு தீர்மானம் பண்றாங்க. கர்த்தரை அறியாத பல பேர் வந்திருக்காங்க, அவங்க அதெல்லாம் நல்ல வாய்ப்பு என்று அதை குடிக்கிறாங்க. ஆனா இவங்க தீர்மானம் பண்றாங்க, இதை நம்ம குடிக்க கூடாது, இதை வேகம் போதிக்கிறது மதுபான வெறிகொள்ள கூடாதுன்னு சொல்றது. அது மாத்திரமல்ல, மதுபானம் ஒரு பாத்திரத்தில் இருக்கும்போது அதை பார்க்காதன்னு வேதம் சொல்லுது. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமா? சிறப்பா பளபளப்பா இருக்குமா? ஆனா பார்வைக்கு பளபளப்பா இருக்கும், ஆனா நீ குடிச்சீங்கன்னா மெதுவா உள்ள இறங்கி விரியதை போல தீர்ந்து போடும். ஒரு கிறிஸ்தவன் ஒரு நாள் என்ன சொன்னார், பைபிள்ல என்ன போட்டிருக்கு? மதுபானம் வெறி கொள்ளக்கூடாதுன்னு தான் போட்டிருக்கு. மதுபானம் வெறி கொள்ளாமல் போட்டிருக்கு. அப்ப வெறி கொள்ள அளவுக்கு தான் குடிக்கக்கூடாது, ஆனா குடிக்கலாம் அப்படின்னு. எவ்வளவு பிசாசு ஞானத்தை கொடுத்துருக்காங்க. எந்த ஞானம்? வசனத்தையும் திருப்பி தனக்கு சாதகமா மாற்றிக் கொள்வது, புரிந்து கொள்வது பிசாசுடைய தந்திரம். வசனம் என்ன சொல்லுது? அது பாத்திரத்தில் இருக்கும்போது கூட பார்க்காதங்கிற, அது பார்வைக்கு சிறப்பா பரபரப்பா தெரியும், ஆனா நீ குடிச்சினா உள்ள இறங்குச்சுன்னா அது விரியன் பாகம் போல தீர்ந்து போடுது. நல்ல பாகம் கூட அது வேற நல்ல பாகம் தானே, அது கூட கொஞ்சம் பேர் காப்பாற்றிடுறாங்க. ஆனா விரியன் பாகம்ங்கிறது அது அமாவாசை பௌர்ணமி ஏற்படலாம் அப்படி மேல கூட பக்கமா வருவாங்க. எத்தனையோ மருத்துவங்கள் வந்தாலும் விரியன் பாகம் ரொம்ப மோசமானதுங்கிறாங்க. பைபிள் சொல்லுது மதுபானம் அப்படிப்பட்டதுதான். அதனால மதுபானத்தை ஒருபோதும் குடிக்காத ஆண்டவர் அதுக்கு பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமில்லாத எதையும் செய்யக்கூடாது. இவங்க என்ன தீர்மானம் பண்றாங்க பாருங்க. தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் இங்க அவங்க திராட்சை ரசம்னா திராட்சை அந்த ஜூஸ் சொல்லல. இப்ப நம்மளாம் திருவிழா பயன்படுத்துறோமே, இது பேர் கிரஸ் சொல்றாங்க. திராட்சை எடுத்து அதை புளிச்சு கொடுப்பாங்க, திராட்சை ரசம், அவ்வளவுதான். ஆனா அந்த நாட்களில் சொல்லப்பட்ட இந்த திராட்சை ரசங்கிறது அது எப்படி சொல்றது? குளிக்க வைக்கிற ஒன்று. அதுல அந்த ஆழ்நாள் உருவாகிற அளவுக்கு அதை குளிக்க வச்சிருப்பாங்க. அதை குளிக்க வச்சாச்சுன்னா அது மதுபானமா மாறிடுது. அதைத்தான் அன்னைக்கு குடிச்சாங்க. இப்ப நம்ம குடிக்கிற மாதிரி திராட்சை பழத்தை வாங்கி பிரிஞ்செல்லாம் நம்ம குடிக்கிறது இல்லை. அதை அந்த போதை அளவுக்கு அதை மாத்துறாங்க, அதை மாற்றி குடிப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ இதே மாதிரி தான் பனையில இருந்து பதினி இறக்குறோம், சுண்ணாம்பு பதினு சொல்லுவாங்க. அந்த கலையத்துல சுண்ணாம்பு தடவி அதை இறக்குவாங்க. அது வந்து உடம்புக்கு நல்லது. ஆனா அதே இதை ஒரு பாட்டிலையோ பானையிலையோ ஊற்றி தரையில புதைச்சு வச்சுட்டாங்கன்னா, அது குடிக்க வச்சுட்டாங்கன்னா அது கல்லுக்கு போதை பொருளாக மாறிடுது. வித்தியாசம் இருக்கிறது. இங்கே ராஜ அரண்மனையில் பரிமாணப்படுகிறது போதை பொருள். அதனால என்ன தீர்மானம் பண்றாங்கன்னா, அவங்க சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிட மாட்டேன், அவங்க குடிக்கிற அதே திராட்சை ரசத்தை குடிக்க மாட்டோம். அடுத்து திராட்சையினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்றுங்கிறாங்க. அப்ப இது ரெண்டு போஜனமும் முதல்ல என்ன செய்து தன் சரீரத்தை தீட்டுப்படுத்துதுங்கிறாங்க. ஆண்டவர் தவறுகளை மன்னிக்கிறார், பாவங்களை மன்னிக்கிறார், நமக்கு மறுவாழ்வு கொடுக்கிறார். ஆனால் சரீரம் தீட்டுப்பட்டதை தேவன் ஒருபோதும் அங்கீகரிக்கிறதே இல்லை. தீட்டுள்ள இடங்களுக்கு தேவன் வருகிறதே இல்லை. தீட்டுனா என்னது? தேவனுக்கு பிடித்தாத ஒரு வசனம். இங்கே தானியேல் எதை தீட்டுன்னு சொல்றாருன்னா, மதுபானம் வருகிறதையும் ராஜ போஜனம் சொல்லுது, வேதத்தாலே விளக்கப்பட்ட போஜனம் இருக்குது, இவைகளை புசித்தாலோ குடித்தாலோ அது நமக்கு தீட்டுன்னு வேதம் சொல்லுது. எத்தனை பேருக்கு புரியுது? வேதத்துல வாசிக்கிறோம், சரீரத்துக்கு அடுத்த பாவங்கள் என்று வேதம் சொல்கிறது. சரீரத்தில் செய்கிற எந்த பாவத்தையும் தேவன் ஏற்றுக்கொள்றதே இல்லை. கண்ணுக்கு காணாம போறவருக்கு கவனம். அவங்க சரீரத்தை தீட்டுப்படாம பாதுகாத்துக் கொள்ளணும். முன்னாடிலாம் இந்த கையில சில பெரியவங்களை பார்த்தீங்கன்னா பச்சை ஊத்துறதுன்னு வச்சிருக்காங்க. பாட்டி சொல்லும், சொர்க்கத்துக்கு போகும்போது அந்த வாசல ஒருத்தருப்பானா சித்திரகுப்தர் சொல்லிட்டு அவங்க போன உடனே கையை காட்டுப்பானா, கையில பார்த்தோன்னா அந்த மச்சம் இருந்தாலும் பச்சை குத்திருக்காங்களான்னு பார்ப்பாங்களா, அவங்க பச்சை குத்திருந்தாங்க சொர்க்கத்துக்குள்ளே விடுவாங்கடா அப்படின்னு அவங்க நம்பிக்கை. அதெல்லாம் வந்து ஒரு பிசாசுடைய ஒரு தந்திரம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு பச்சைங்கிற பேரை
ஸ்பெயின் இங்கிலீஷ் ஸ்பெயின். சரியா? ரெண்டுமே என்னதுதான் நம்ம தீட்டுப்படுத்துகிற ஒன்று. காரணம் சரீரம் தீட்டுப்படுவதற்கு ஒருபோதும் நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. பைபிள வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்க ஒருத்தன் லேயோன் பேய் பிடிச்சவன் தன் சரீரத்தை காயப்படுத்திட்டே இருந்தான். பாத்தீங்களா எப்படி காயப்படுத்தினா? கல்லை எடுத்து மேல உரசி அங்கங்க பண்ணான். நம்மளும் பல பேர் என்ன செய்யறோம்? சரீரத்துல அங்க ஓட்டையை போட்டு நம்மளும் தீட்டுப்படுத்தோம். நிறைய ஓட்டம் பண்ணோம் அப்படின்னா உள்ள யார் வந்துட்டான்னு அர்த்தம்? வேர்க்க வந்துட்டான்னு அர்த்தம். காலையில் 6 சொன்னேன். சில வருஷங்களுக்கு முன்னால ஆஸ்திரேலியால இருந்து ஒரு டாக்டர் ஒரு குரூப் வந்திருந்தாங்க. பல இடங்களில் போய் மருத்துவ முகாம் நடத்தணும். அதில் ஒரு உதவிக்காக நான் போயிருந்தேன். அதில் ஒரு டாக்டர், ஒரு லேடி டாக்டர், அது பேர் விட்டு மறக்காம எனக்கு அந்த டாக்டர் பேசும்போது ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேசு. நாக்கெல்லாம் ஒரு மாதிரி வச்சுட்டு என்ன ஒரு மாதிரி பேசுது அப்படின்னு பார்த்தா நாக்கில் ஓட்ட போட்டு அதுல ஒரு கடுக்கண மாட்டேங்குது நாக்குல. அப்போ என்ன இது அப்படின்னு கேட்டா சொல்லுது, இதுதான் இப்ப பேஷன் அப்படின்னு. பேஷன் ஸ்டைல் பிசாசு இப்படித்தான் பேஷன் ஸ்டைல் அப்படின்னு முடிவெட்டுறதுல ஆரம்பிச்சு கால நகத்துல சாயம் பூசுற வரைக்கும் நம்ம சரீரத்தை அவன் தீர்ப்புப்படுத்துவதற்கு ஜனங்களை எத்தனை பேருக்கு புரியுது? சில பேர் முகத்துக்கு பவுடர் வரதுலயே தீட்டுப்படுத்திருக்காங்க. அப்படித்தானே? என்ன வழியிலிருந்து பவுடர் போடுறது தப்புன்னு சொல்லல. ஆனா தீட்டு பண்ண அளவுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆண்டோடைய பிள்ளைகள் ஏசு ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு முகத்துல பார்த்தா எந்த பார்த்தாலும் கரிச்சட்டியில இருந்து அந்த கருப்பு அந்த கரியை தடவை மாதிரி பிள்ளைகள் எடுத்துட்டா யாரும் கண்டிஸ்டி பண்ணுவாங்க. இதெல்லாம் என்னது? உலகத்தாருடைய காரியம். புரிந்து கொள்ளும். சரீரத்தை ஒருபோதும் தீட்டுப்படுவதற்கு நம்ம அனுமதிக்கவே கூடாது. இவங்க தீர்மானம் பண்ணாங்க, நாங்க எங்க சரீரத்தை போஜனத்தினாலும் குடிக்கிற திராட்சரசத்தினாலும் நாங்க தீட்டுப்பட அனுமதிக்க மாட்டோம். ஒரு தீர்மானம். நீங்க உங்களுக்கு எனக்கு அந்த தீர்மானம் தேவை. எந்த இடத்துக்கு போனாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, இந்த தீர்மானத்தை சரியாக இடத்துக்கு போறோம், இதை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது தேவனுக்கு பிரியமானதானா? இது தேவன் அங்கீகரிக்கிறாரா? தேவன் ஏற்றுக்கொள்வாரா? யோசிப்பாங்க. இல்லையா? இது தேவனுக்கு பிரியமில்லாத மாதிரி தெரியுதா? ஆவியில வித்தியாசமா உணரணுமா? ரொம்ப நன்றி, இதை நாங்கள் செய்யறது இல்லை. சரீரத்தில் தீட்டுப்பட ஒருபோதும் அனுமதிக்க. வீட்டில் ஒரு நல்லதோ கெட்டதோ நடக்குது, எல்லாரும் சொல்லுவாங்க மட்டையை போடு அப்படின்பாங்க, நூல் போடுவாங்க, இல்லை மாத்தா மாத்திர உட்காருவாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. வீட்டில் புதுசா வீடு கட்டிருக்கோம், இது செய்யணும் அதை செய்யணும், பல காரியங்களை சொல்றாங்க. ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தீட்டுப்படக்கூடிய எதையும் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கவே அனுமதிக்க. பொதுவாக வேலை செய்யணும், அங்க என்ன சொல்லுவாங்க, நாங்களாம் செய்யறோம், நீ செய்யக்கூடாதா? இன்னும் கொஞ்சம் அதிகமா சொல்லுவாங்க. எனக்கு இவங்களும் தெரியும், இந்த சர்ச்சுக்கு போறாங்க, பரம்பரை கிறிஸ்தவங்க, அவங்களாம் செய்யறாங்க. நீ புதுசா கிறிஸ்தவ ஏற்றுக்கொண்ட புதுசா சர்ச்சுக்கு போற, நீ ஏன் செய்ய மாட்டேங்கிற? அவங்களாம் செய்யறாங்கல்ல. அவங்க செய்யறாங்கன்றதுக்காக நம்ம செய்யக்கூடாது. ஆவியாளருக்கு பிடிக்குமா? கர்த்தர் சொல்லியிருக்காரா? என்ன கவனி. அப்ப நம்ம ஒருபோதும் தீட்டுப்படுவதற்கு நம்மை அனுமதிக்கவே புரியுது? அப்ப தானே எடுத்த முதல் தீர்மானம் என்னது? சரீரம் தீட்டுப்படுவதற்கு நம்ம அனுமதிக்க. இப்படி அவர் தீர்மானம் பண்ணிட்டாரு. அவர் எந்த தீர்மானம் பண்ணாரா? தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதான தடங்களுக்கு அந்த வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையாக தீர்மானம் பண்ணாரு. எங்க தீர்மானம் பண்ணாரு? சும்மா பேச்சுக்கு ஆளை பார்த்தா இல்ல, இருதயத்தில் தீர்மானம் பண்ணாரு. ரெண்டாவது, இதை செய்யும்படி சொன்ன பிரதானிகளுடைய தலைமையிடத்துல போய் வேண்டி கொண்டு ரெக்வஸ்ட் பண்ண. அது அப்படியே அப்படி சண்டைக்கு போற, சண்டைக்கு போனா கண்டிப்பா சாப்பிட்டாங்க ஆகும் அடிமை அப்படின்னு இருப்பாங்க. ரொம்ப குறைந்தான் கேட்கிறாங்க, இதை நாங்கள் செய்யறது இல்லை, எங்களுக்கு நாங்கள் செய்ய முடியாது, கட்டளை ஒதுக்கிருக்கிறாரு, அதனால நான் வேறு பிரியப்பட்டவங்க, நாங்கள் அதை செய்ய மாட்டோம். வேண்டுகோள் வச்சாங்க. வேண்டுகோள் வைக்க முடியாது. அவன் சொல்றான், ராஜாவுடைய கட்டளை எல்லாத்துக்கும் சொல்லியிருக்காங்க, நீங்க ஒருவேளை இதை சாப்பிடலன்னா மற்றவங்க வெளிச்சு போயிருந்தா சோத்து போயிருந்தா ராஜாவால எண்ணி போட்டு போட்டுவான்,
10 நாள் டைம் கொடுங்க. 10 நாள் எனக்கு சாதாரண பருப்பு கொடுக்க போதும், சாதாரண சாப்பாடு கொடுக்க போதும். 10 நாள் கழிச்சு நான் டெஸ்ட் பண்ணி பாருங்க, அதுக்கு மட்டும் சொல்றதை கேட்கிறேன். இதே மாதிரி இப்ப அவங்க கொடுக்கப்பட்ட ஆகாரம் என்னது? சாதாரண பருப்பு, சோத்திரம், சாதாரண. இதை அவங்க கொடுத்தாங்க. 10 நாள் கழிச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. 10 நாள் கழிச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தா என்ன நடக்குது? 19வது வசனம். ராஜா அவர்களோடே பேசினார். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மீசாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறொருவனும் காணப்படவில்லை. சரீரம் நல்ல புஷ்டியா இருந்துச்சா? இப்ப எப்படின்னா அன்னைக்கு இருந்த எல்லாரையும் விட இந்த ஆட்கள் தானியேலும் அவங்க சிநேகமா இருந்தா 10 மடங்கு சமத்தரா இருந்தாங்க. புரியுதா புரியலையா? தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று கர்த்தருக்காக தீர்மானம் பண்ணி அந்த தீர்மானத்தை இருதயத்தில் உறுதியாக இருந்து வேண்டிக் கொண்டு நின்றபடினாலே கர்த்தர் அவருடைய தீர்மானத்தை கனமணினார். இருக்கிற எல்லாரையும் விட 10 மடங்கு தேவனை சமத்தராய் மாற்றினார். சில பேர் சொல்லுவாங்க, நீங்க ஒரு நாள் பிள்ளைகள் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஊழியக்காரோட மனைவி ஒரு புத்திமதி, நீங்க இந்துன்னு போடுங்க. யார? நம்ம பிள்ளைங்க சர்டிபிகேட் கிறிஸ்டியன் போடாதீங்க. இந்துன்னு போட்டா அந்த வாய்ப்பு இந்த வாய்ப்பு அதெல்லாம் நம்ம எப்படிங்க போட முடியும்? ஆண்டவருடைய பிள்ளைகள், அதுவும் ஊழியர்களவங்க, தப்பு இல்லையா? சோத்திரம். இந்த இடத்துல ஒரு கருத்தை புரிஞ்சுக்கணும். மதம் மாறுவது யாருடைய நோக்கமும் இல்லை. கர்த்தர் உங்களே மதம் மாறுறதுக்கு அழைக்கிறது. அவ இன்னைக்கு நம்ம புதுசா ஆண்டுக்குள்ள வந்திருக்கோம்னா அதே பேர்ல அதே சர்டிபிகேட் தொடரலாம், ஒரு தப்பு இல்லை. ஆனா கர்த்தரை நாம ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒருபோதும் கிறிஸ்தவத்துக்கு போடாம இருக்கக்கூடாது. எத்தனை சொல்றது புரியுது? பிள்ளைகளுக்கு என்னதான் பண்ணணும்? கிறிஸ்தவத்துக்கு போடணும். அதான் வேதப்படி சரியான போச்சு. ஆனா உலக பிரகாரமான சில காரியத்தை நினைச்சுக்கிட்டு நாங்க கிறிஸ்தவம் போட மாட்டோம், பொய்யான உணவு போடுவோம். இது யாரை ஏமாத்துறோம்? எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஆண்டுக்குள்ள வந்ததுக்கு பிறகு வேறொன்னு கிறிஸ்தவங்க பிற மதத்தின் பேரை போட்டவங்க 10ஆம் கிளாஸை தாண்டாதவங்க தான் அதிகம், நல்ல வேலைகளுக்கு போகாதவங்க தான் அதிகம். ஆனால் நாங்க இப்படித்தான் அப்படின்னு சொன்னவங்க ஒருத்தரையும் கர்த்தர் கைவிட்டதா சரித்திரமே கிடையாது. எத்தனை வசனம் புரியுது? சில தீர்மானங்களை இருதயத்தில் எடுக்கலாம். சாத்தான்ன்றா மத்தவங்க சொல்றாங்க அப்படிங்கிறது இல்லை. நாம கர்த்தருடைய பிள்ளைகள் தான் எடுக்கிற தீர்மானம் எந்த விதத்திலையும் நமக்கு தீர்க்க உண்டாகக்கூடாது. அப்படி இருந்தோம்னா மற்ற எல்லாரையும் காட்டிலும் 10 மடங்கு சமத்தராக நம்மை நம்ம பிள்ளைகளை தேவன் மாற்றுவார். வசனம் புரியுதா புரியலையா? புரிஞ்சவங்க அல்ல சொல்லுங்க. நம்ம தீட்டுப்படுவதற்கு ஒருபோதும் நம்ம தான் இது முதலாவது அவங்க எடுத்து தீர்மானம். அந்த நாட்கள்ல இப்படி பல காரியத்துக்கு பழைய பாட்டையும் புதிய பாட்டையும் ஆட்டம் எடுக்கலாம் வேலை நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆனா அதே நேரத்துல சில காரியங்களை ஆண்டவர் மேலோட்டமா சொல்ல விரும்புகிறார். அது அப்போ சொன்னாலும் ஆளாரத்தோட சொல்றாங்க. சில பேர் சொன்னா இறைச்சி சாப்பிடக்கூடாது, சைவம் தான் சாப்பிடணும் ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது, இப்படித்தான் ட்ரெஸ் பண்ண அப்படித்தான் ட்ரெஸ் பண்ணு. வேதத்துல பார்த்தோம்னா அதாவது சரீரத்தை மறைத்து ட்ரெஸ் பண்றதை வேதம் அங்கீகரிக்கும். ஆனஸ்டா ட்ரெஸ் பண்ணணும் இல்லையா? அசிங்கமாக நம்ம ட்ரெஸ் பண்ண கிடையாது. ஆனா அதுலயே இதுதான் விரல் தெரியக்கூடாது, காலில் விரல் தெரியக்கூடாது, இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா எப்படி நம்ம போடணும். வேதம் சொன்னதை விட எக்ஸ்ட்ரா சில காரியங்களை நம்ம போதிக்கிறோம். அது எப்போ நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளுவோம். சூழ்நிலை மாறுனா அப்படி கைவிடுவோம். அப்படி இல்லை. ஆனால் சில காரியங்களை வேதம் கண்டிப்பா விட்டு வர சொல்லுவோம். அது நம்ம தீட்டுப்படுத்தும், நமக்கு பாதிப்பு உண்டாகுது. சில காரியங்களை வேதம் நமக்கு சொல்கிறது. எதெல்லாம் நமக்கு விட்டு வரணும்? எது ரொம்ப மோசமானதுன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்
புரியுது. இனிமேல் இப்பெல்லாம் என்ன ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் சினிமாக்காரங்க மாதிரி ரோட்ல ஓட விட்டு ஒருத்தர் தூங்கிக்கிட்டு கையை பிடிச்சிட்டு காலை பிடிச்சிட்டு வீடியோ எடுத்து போடுது. அது மாதிரி ப்ரீ வெட்டிங் நாசமா போடுது. புரிந்து கொள்ளுது. ப்ரீ வெட்டிங்ல போட்டோ எடுத்துட்டு அப்புறம் போஸ்ட் பண்ணிட்டு டைம்ஸ் நோக்கிக்கிறது அசிங்கம். புரிந்து கொள்ளுது. இதெல்லாம் வேதத்துக்கு முரணான ஒன்று, பரிசுத்த குறைச்சலான காரியம். கவனம். ஆணோட பிள்ளைகள் சொல்றவங்க வசனத்தை அறிஞ்சு சொல்றவங்க சில காரியங்களை ஸ்ட்ரிக்டா இருக்கணும். அவங்க செஞ்சாங்க, இவங்க செஞ்சாங்க, அது இந்த போட்டோகிராஃபர் இருக்காங்கல்ல அவங்க சொல்லுவாங்க பக்கத்துல நின்னுங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க. கல்யாணத்துக்காக எடுக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி வால் போஸ்ட்ல போட வேணும், பிளக்ஸ்ல போடுறது வேணும், பேப்பர்ல வரும் கொஞ்சம் நாள் கழிச்சு. கவனம். இந்த மாதிரி பரிசுத்த குறைச்சலான காரியத்தை ஒருபோது நம்ம அனுமதிக்கவே கூடாது. சரி, விக்கிரகங்களுக்கு படைத்தவை, அடுத்தது வேசித்தனம், அடுத்தது நெருங்கொண்டு செத்தது. அதாவது எதுக்கு விலகணும்னா நெருங்கொண்டு செத்ததுக்கும் விலகணும். நெருங்கொண்டு செத்ததுன்னா என்னது? அடிபட்டு சாகுறது. சரீரம் அடிபடுறது. நல்ல கோழியை சாப்பிடலாம் தப்பு இல்லை, நல்ல ஆட்டை சாப்பிடுறது தப்பு இல்லை, அறுத்து ரத்தத்தை சிந்த விட்டு அதை சாப்பிட தப்பு இல்லை. ஆனா ஆக்சிடென்ட் ஆகி செத்ததை சாப்பிடக்கூடாது. தானா செத்ததையும் சாப்பிடக்கூடாது. ஏன்? ரத்தங்கள் உள்ள கேட்கணும், அதனால சாப்பிடணும். நறுமொண்டு செத்ததை அதை தூக்கிட்டு போச்சுட்டு போயிருக்க அதை ஒருபோதும் சாப்பிடக்கூடாது. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. முதல்ல எதுக்கு வளரணும்? விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவை. இரண்டாவது எதுக்கு வளரணும்? வேசித்தனம். மூணாவது என்னதான்? நெருங்கொண்டு செத்தது. அடுத்தது ரத்தத்திற்கு வளரணும். ரத்தத்துல உயிர் இருக்கிறது. இதை ரெண்டு விதமா சொல்ல விரும்புறேன். ஒண்ணு, ரத்தத்தை முசிக்க கூடாது. ஏன்னா ரத்தத்துல என்ன இருக்குது? உயிர். ஒரு நாள் சாப்பிட்ற ஊழி பிரசவம் பண்ணி முடிச்ச உடனே ஒரு ஊழியக்காரர் இருந்தார். ரத்தத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, ரைட்டு. ஆனா நீங்க திருந்திருக்கிற ரத்தத்தை தானே குடிக்கிறீங்க அப்படின்னு. எந்த வருஷம் போகுது? திருந்திருக்கிற ரத்தத்தை கொடுக்குறோமா அப்படின்னா, ஆமா நீங்க ஜெபம் பண்ணி ரத்தமா மாத்திக்கிறீங்களா அப்படின்னு. எப்ப நாங்க ஆர்த்தி கிடையாது, எந்த மோசக்காரங்க. இது வந்து ரத்தத்தின் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் அடையாளம் தான் கொடுக்குறேன். ஜெபம் பண்ண உடனே திராட்சரசம் ரத்தமான மாறிடாது. அன்னைக்கு காணாமல் கல்யாணத்துல தண்ணீர் ரசமா மாறின மாதிரி இங்க நம்ம ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே திராட்சரசம் ரத்தமா மாறிடுது. தவறான ஒன்று. அப்படிலாம் மாறாது. நம்ம திருவிழா பங்கு பெற்றவங்களுக்கு தெரியும், எங்க ரத்தமா மாறி இருக்கா? அது திராட்சரசம் தான். ஆனா அது எதுக்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்துக்கு அடையாளம். அதுக்கு பயபக்தியோட ஆண்டோட ரத்தத்துக்கு நினைவு கொடுத்து அது பங்கு வரணும். ஏன் ரத்தத்தை பருக கூடாதுன்னா, ரத்தத்துல ஜீவன் இருக்கிறது. ரத்தம் நின்றுச்சுன்னா உயிர் போயிருச்சுன்னு அர்த்தம். இப்ப ரத்தத்துக்குள்ளதான் என்ன இருக்குது? ஜீவன் இருக்கிறது. அதனால வேலை சொல்லுது ரத்தத்துக்கு விலகு. இப்போ சொல்லக்கூடிய அர்த்தம் இந்த வசனத்து அர்த்தம் இல்லை. பட் நீங்க புரிந்து கொள்வதற்காக எக்ஸ்ட்ரா ஒரு சேர்த்து நான் சொல்றேன். எந்த காரியத்திலையும் ரத்த பலிக்கு நீங்கள் நானும் ஒன்றாகவே ஆகாது. கொலைகளுக்கு அடுத்தவங்களுடைய சாவுக்கு ரத்த பலிக்கு நீங்கள் நானும் காரணமாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லாமல் இருந்தாலும் அவங்க ஆண்டவர் அறியாம நமக்கு தெரிஞ்சவங்க மறிச்சு போனா கூட அவங்களுடைய ரத்தம் படி நம்ம கையில கேட்கப்படணும்னு ஆண்டவர் சொல்றேன். அப்ப இந்த ரத்தத்துக்கு எல்லா விதத்திலையும் நீங்கள் நானும் விலகணும். சரி, அடுத்து பாருங்க. இவருக்கு விலை இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்றும் தீர்மானிக்கிறேன். அங்க தானே தீர்மானிச்சா, அவருடைய சிநேகமாக தீர்மானிச்சாங்க, தன் இருதயத்தில் தீர்மானிச்சாங்க. ராஜாவை மோசத்தினாலும் திராட்சரசத்தினாலும் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன்னு தீர்மானிச்சாங்க. இங்க பொதுவா சபையாருக்கு எல்லாருக்கும் ஆதி அப்போஸ்தலர் எழுதுறாங்க, இந்த காரியத்துக்கு நீங்க விலகணும். நம்ம வீடுகள்ல விக்கிரகங்கள் அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிங்க, விக்கிரகங்கள் சொன்னா வெறும் சாமி சிலை மட்டும் விக்கிரகம் கிடையாது. புரிந்து கொள்ளுங்க. அண்ணாதுரை சிலை இருந்தாலும், கருணாநிதி சிலை இருந்தாலும், எம்ஜிஆர் சிலை இருந்தாலும், காமராஜர் சிலை இருந்தாலும், காந்தி சிலை இருந்தாலும் அது என்னதான்? விக்கிரகம் தான். சில பேர் சிலை வைக்க மாட்டாங்க, பணத்தை வச்சிருப்பாங்க. அதுவும் என்னதான்? விக்கிரகம். புரிந்து கொள்ளுங்க. நாங்க வந்து சாமிக்கு மாற மாட்டோம், நாங்க காந்திக்கு
2 இடம் தான், விக்கிரகம் தான். புரிந்து விக்கிரகம் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அது பேர் விக்கிரகம் தான். அதனால எல்லா விக்கிரகத்துக்கும் நீங்கள் நானும் விளக்கணும். திருவள்ளுவர் புரியுது? விக்கிரகங்களை அது தாத்தா பாட்டி விக்கிரகமாக இருந்தாலும் தாத்தா பாட்டி படமா கூட இருக்கலாம். இப்பெல்லாம் நவீன கண்ட கோஷம் எப்படி தெரியுமா? வேதம் சொல்கிறது மறித்த வீடு அவன் மறக்கப்பட்டு போறான்னு போட்டு நம்ம வருஷத்துக்கு வரோம். இன்னைக்கு 50வது நாள் அதனால வீட்டுக்கு வந்து எடுக்கிறோம், அவர் படத்துக்கு மாலை போடுகிறோம். அந்த எந்த பக்கத்து சொல்றேன் அடுத்தால இல்லை, அவர் கல்லறை முடிச்சோம். மற்ற பாரம்பரிய சரியாக கூட கல்லறத்து நாளைக்கு தான் போய் அந்த இடத்தை கிளீன் பண்ணி ஒரு ஜபத்தை பண்ணிட்டு வராங்க. எந்த மோசக்காரங்க செத்தனைக்கு போய் ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க கல்லறை. அவர் தான் உயிர் வர போறாரா? அவர் ஜோம் பண்ண கத்துற உடனே கேட்டு செத்தவரை உங்களோட நிற்கிறாரா? அல்ல அவருக்கு தான் குடிச்சு செத்துட்டாருன்னா அவர் பணத்துக்கு போக முடியுமா? இதை தவறான ஒன்று புரிந்து கொண்டு விக்கிரகங்களுக்கு விலகுதான் விக்கிரகங்களுக்கு விலகுதான் ஆகும். இது சத்தியம் போதிக்கிற ஒரு காரியம். இந்த தீர்மானத்தில் பொதுவான தீர்மானம். இங்க அப்போஸ்தலர் 15:20 சொல்லப்படுது பொதுவான தீர்மானம். இதுக்கு எக்காரணத்தை கொண்டோ இதுக்கு உடன்படவே கூடாது. சரி, இது முதலாவது தீர்மானம். 2வது ஒரு தீர்மானம் இதே தானியேல் எடுத்த ஒரு தீர்மானம். சோதரம் வாசிங்க. அப்போ தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது? தானியேலோ என்றால் அப்படின்னா மற்றவங்க வேற மாதிரி இருக்காங்க, இவங்க வேற மாதிரி செய்யப்படுறது. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்து போகிறோம். எந்த பத்திரத்துக்கு கை வச்சாங்க நமக்கு தெரியும். ராஜா இப்போ ஒரு சட்டம் போடுறான். என்ன சட்டம் போட்டிருக்காங்கன்னா, இந்த நாட்டுல யாருக்கு என்ன தேவைனாலும் ஏன்ட்ட வந்து விண்ணப்பம் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த தேவைனாலும் அடுத்த ஆளுக்கு கேட்கக்கூடாது, உங்க தெய்வங்கள்ட்ட கேட்கக்கூடாது, ராஜாவாக ஏன்ட்ட தான் கேட்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் போடுவாங்க. எப்படி ராஜா பார்த்தீங்களா? கேட்டதெல்லாம் உண்மைங்கிறான். நம்ம ஊர்ல கேட்டாலும் கிடைக்க மாட்டேங்குது. அவங்க ஒரு சட்டமே கொண்டு வர அடுத்த ஆள் கேட்கக்கூடாது, ஏன்ட்ட தான் கேட்கணும். ஆனா தானியேலுக்கு தெரியும் ராஜா ஒரு சட்டம் போட்டிருக்கான் அப்படின்னு. தெரிஞ்சாலும் தன்னுடைய வழக்கத்துப்படியே அவன் 3 நேரம் ஜெபம் பண்ணாரா, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாரா, அந்த சடலை திறந்து கிடக்கு எக்ஸ்டென்ட் நேரம் திறந்து வச்சுட்டு இந்த வழக்கத்தை பார்க்காம ஜெபம் பண்ணாரா. இப்ப மற்றவங்களாம் போய் சொல்றாங்க, ராஜாவே நீங்க ஒரு வைத்து வச்சுரு, உயர் பதவியெல்லாம் கொடுத்தீரு, அதை உங்க சட்டத்துக்கு கீழ்படிக்கல. சட்டம் போட்டுட்டீங்கன்னா அவனுக்கு தெரியும். ஆனாலும் அவன் ஆட்டை வந்து ஜெபம் பண்ணான். அப்படி மீறவங்களுக்கு என்ன செய்யணும்? சிங்கத்தை விட்டு கொண்டு போடணும்னு தெரியல உங்களுக்கு. அதை நிறைவேற்றுங்க, மற்ற போயிட்டு போடணும். தானியேல் என்ன தீர்மானம் பண்ணாருன்னா, ராஜா அப்படி சட்டம் போட்டிருந்தாலும் நான் என் தேவனாய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றதை நிறுத்த மாட்டேன். வேற வார்த்தையில சொல்லணும்னா, இப்ப ராஜா என்ன சொல்லியிருக்கிறாரு? உங்களுக்கு என்ன விண்ணப்பம் இருந்தாலும் ஏன்ட்ட தான் வரணும், அப்படிதானே? அப்ப என்ன வேணாலும் ஏன்ட்ட கேட்கிறான். அது தானியேல் என்ன கவனிக்கணும்? அந்நிய தேசத்துல அடிமையா இருக்கிறார், ஒரு சிறை கைதியாக போயிருக்கிறார். அந்த இடத்துல இருந்து சட்டம் வருது. ஆனா இவன் தீர்மானிக்கிறார், நான் எனக்கு ஒரு தேவன்னா என் தேவனாய கர்த்தருக்கு கேட்கறத ஒழிய வேற எவனையும் கேட்க மாட்டேன். அவ ராஜாவா கூட இருக்கிறான். எனக்கு தேவன்னா யாருக்கு தான் கேட்பேன்? கர்த்தர் எங்காவது சந்திக்கணும். அப்படி சந்திக்கணும்னா நான் அவன்கிட்ட ஜெபம் பண்ணுவேன். ஆனால் எனக்கு தாங்க இது தேவைன்னு கேட்பேன். ராஜாவிடத்துல போய் நான் கேட்க மாட்டேன். நம்ம எப்படி இருக்கிறோம்? அப்படி தீர்மானமா எனக்கு என்ன தேவைனாலும் யாருக்கு தான் கேட்பேன்? ராஜாவிட கேட்க மாட்டேன், ஆண்டவர்கிட்ட கேட்பேன். அப்போ ஒரு தேவ மனுஷன் சொல்றாங்க, நமக்கு ஒரு தேவை இருக்குங்கிறத குறிப்பால கூட மற்றவங்களுக்கு உணர்த்தக்கூடாதுங்கிற. நமக்கு ஒரு பண தேவை இருக்கு, ஏதோ ஒரு தேவை இருக்குன்னா குறிப்பால கூட ஜெபம் எடுத்துக்கிட்டோம், ஜெபத்துல எங்களுக்கு ஒரு தேவை இருக்கு ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு கூட சொல்லாதீங்கிற. தேவை நமக்கு ஒரு காரியம் ஆகணுங்கிறத குறிப்பால கூட வளர்ந்தாங்க. அப்படி சொல்றேன், என்ன ஆகும்? இவங்க கஷ்டப்படுறீங்களோ, நாங்க உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு 4 பேர் வருவாங்க. அப்ப தேவன் நமக்கு செய்தா என்று நம்ம சாட்சி சொல்ல முடியாது, கற்றுக்குள்ள இருக்க முடியாது. அதனால
இன்னைக்கெல்லாம் நம்ம ஊர்ல அப்படி சட்டம் இருந்தா யோசிச்சு நேரத்தை நினைச்சாலும் பார்க்கலாம். யோசிப்பாரு. இன்னைக்கு ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சட்டங்கள் இருக்கு, பைபிள் படிக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்தக்கூடாதுன்னு சில நாட்டில் சட்டம் இருக்கு. அங்கெல்லாம் பயந்தும் உயிருக்கு பயப்படாம ராஜா கண்ணச்சிக்கணும் அவர்தான் தெரிந்தோம் அவங்க இன்னைக்கு ஜெபிக்கிறாங்க, வேலை வாசிக்கிறாங்க, ஆலயத்துக்கு போறாங்க. ஆனா இடையில ரகசியமாக கர்த்தர் ஆராய்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா நமக்கு தேவன் விடுதலை கொடுத்திருக்கிறார், சோதனத்தை கொடுத்திருக்கிறார். எங்கே ஆராய்க்கிறோம், எப்படி ஜெபம் பாடுறோம். ஆனா இது தானியல போல விளையாடி இருக்கா? அவன் வழக்கத்தை மாத்தாம 3 தடவை ஜெபம் பண்ணாரு. நம்ம அப்படி ஜெபம் பண்றோமா? யோசிப்பாரு. பைபிளே நமக்கு எப்பத்தான் ஞாபகத்துக்கு வருது? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகும்போது பைபிள் இருக்க வச்சு தேடணும். பைபிள் போனா பக்கத்துக்காலம் வாசலுக்கு புரிவாங்க, அதனால பைபிள் தேடணும். ஜெபம் பண்ணும்போது சில நாளைக்கு எப்போ ஜெபம் பண்ணி ஞாபகம் வருது? சாப்பிடும் போது. ஏன்னா கசகசம் வந்துருக்காங்க, வீட்டுக்கு பைபிள் போய் செய்வோம். அதுவே சாப்பாடு சாப்பிட போறோம்ப்பா, ஆசிரியங்க சுத்திக்கிறீங்க, ஒரு ஜெபம் பண்ணுவோம். கொஞ்சம் பேர் தூக்கத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா காத்து கருப்பு வந்துடக்கூடாது, ஒரு நம்பிக்கையாக தூங்கணும். அதுக்காக இப்படி பயந்து போய் தான் ஜெபம் பண்றதே உண்மையான ஜெபம் நம்ம நிறைய பேருக்கு. ஆனா தானியல் அப்படி இல்லை. அவன் தீர்மானம் பண்ணி தன் வழக்கத்தை மாத்தாம அவர் கர்த்தரை பார்த்து ஜெபம் பண்ணார். அப்ப தானியலுடைய முதல் தீர்மானம் என்னது? சரீரத்தை தீர்மானம். இரண்டாவது தீர்மானம் என்ன? ஜெபத்தில் இருந்தவங்க என் தேவன் தான் கர்த்தரை தவிர வேற யாருக்கையும் போக மாட்டேன். இப்போ இப்படி அவர் செஞ்சதுனால, தீர்மானத்தை உறுதியா இருந்ததுனால இவரை பிடிச்சு கொண்டு போய் சிங்கக்கடியில போட்டாங்க. அவருடைய சட்டம் நிறைவேறுது. சட்டத்தின்படி ராஜா செஞ்சுட்டான். ஏன்னா எல்லாரும் ரிப்போர்ட் பண்றாங்க, நாங்க பார்த்தோம் இவன் ஜோம் பண்ணான், உங்க சட்டத்தை மீறிட்டான். அதனால சட்டத்தின்படி இது கொண்டு என்ன பண்ணுங்க, சிங்கக்கடியில போடுங்க. போட்டு போய் போட்டாச்சு. போட்டதுக்கு பிறகு எந்த ராஜா சிங்கக்கடியில போட சொன்னானோ அதே ராஜா போய் கேட்கிறான், தனியலே எப்படி சத்தத்தை தாண்டி கொடுத்தானா? சட்டம் போட்டவனே துயர சத்தத்தை அழுதுன்னு சொல்றான். அப்ப என்ன அர்த்தம்? தானியலுக்கு அவனுக்கு அவ்வளவு அன்பு, அவ்வளவு பாசம், அவ்வளவு நம்பிக்கை, மரியாதை. இப்ப அழுதுட்டே கேட்கிறான் தானியலுக்கு. பாருங்க அவன் சொல்ற வார்த்தையை பாருங்க, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. யாரை பத்தி பேசுறான்? கர்த்தரை பேசி சொல்றான். நீ ஆராதிக்கிற தேவன் யாரு? ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. எப்படி அழகான வார்த்தையா அந்நிய தேசத்து ராஜா சொல்றாமா இருக்க. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறாரான்னு கேட்கிறான். அவன் கேட்கறதுக்கு எவ்வளவு அர்த்தம் இருக்கு. பெந்தெகோஸ்து ஆளுநருக்கு இல்லாத அவன் அறிவு யாருக்கு இருக்குது? அந்நிய தேசத்து ராஜாக்கு இருக்கு. அது சிங்கக்கடியில உட்கார்ந்து இருக்கு. இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்கிறதுக்கு வல்லவராக. இப்போ என்ன கவனிங்க, இவன் சட்டத்தின் தான் விடுதலை போட்டிருக்காங்க. இப்போ தானியல் பதில் சொல்றாரு பாருங்க. தானியல் என்ன பதில் சொல்றாரு? 22. அப்பொழுது தானியேல் ராஜாவே என்றும் பாருங்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். நல்லா கவனிக்கணும். அவர் சொல்றாரு, சிங்கங்களுக்கு நீ தூக்கி போட்ட. ஆனா தேவன் என்ன செஞ்சார்? தூதரை அனுப்பி அந்த சிங்கத்துடைய வாயை கட்டி போட்டாரு. சிங்கம் பசியுள்ள சிங்கம். ஆனா இவர் போய் விழுறாரு. இவர் போய் விழுந்த உடனே தூதர்கள் வந்து சிங்கங்களுடைய வாயை கட்டி போட்டாங்க. சிங்கங்களின் வாயினா அப்ப ஒரு சிங்கம் ஏகப்பட்ட சிங்கம் இருக்கு. அந்த எல்லா சிங்கங்களுடைய வாயமும் தூதர் கட்டி போட்டான். யாருக்காக? இந்த தானியேலுடைய தீர்மானத்துக்காக. நம்மளை சுத்தி ஏகப்பட்ட சிங்கம் இருக்கு.
அல்லேலூயா. கர்த்தர் கட்டி போடுவார். அப்ப நம்ம கர்த்தருக்காக வைராக்கியமா நின்னோம்னா கர்த்தர் சிங்கங்களின் வாயை கண்டிப்பா கட்டுவார். அடுத்த வார்த்தை பாருங்க. அது எதுக்காக கட்டி போட்டார் அப்படின்னா அவருக்கு முன்பாக அந்த ஆண்டவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். முதல்ல யாருக்கு முன்னால குற்றமில்லாதவனா இருந்தேன்? கர்த்தருக்கு முன்னால குற்றமில்லாதவனா இருந்தேன். அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க. ராஜாவாகிய உமக்கு முன்பாகவோ நான் நீதி கேடு செய்ததில்லை. ரெண்டு காரியம் சொல்றோம். கர்த்தருக்கு முன்னால குற்றமில்லாதவனா இருந்தேன். பூமியில ராஜாவே உமக்கு முன்னாலயோ நான் ஒரு நீதி கேடு செய்தேன். நம்ம என்ன சொல்லுவோம்? இதை பத்தி கர்த்தருக்கு தெரியும், என்ன பத்தி ஆண்டவருக்கு தெரியும். அவர் பார்த்துப்பாரு. மனுஷன் என்னன்னு பேசணும் அப்படி. ஆனா தானே கர்த்தருக்கு முன்னாலே குற்றமில்லாதவனா இருந்தேன், உமக்கு முன்னாலயோ நான் நீதி கேடு செஞ்சேன். இதனாலதான் கர்த்தர் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். அப்ப யார் தீர்மானம் எடுத்து யார் கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்கிறாங்களோ அவங்களுக்காக கர்த்தர் சிங்கங்களின் வாயை கட்டுகிறாங்க. இப்போதான் சூழ்நிலை ஏற்றபடி மனுஷன் சொல்றபடி மனுஷனை திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம காரியங்களை மாத்திக்கிட்டே இருக்கோம். அப்படி காரியங்களை மாத்துறோம்னா இப்படி ஒரு அனுபவம் நமக்கு வந்துச்சுன்னா என்ன தெரியுமா? சிங்கம் சொல்லும், இதுதானா பத்தியா கிடந்தேன், சரியான இடம் கிடைச்சதுன்னு மேல அந்த வாசல் திறக்கிறதுக்கு முன்னால வந்து கவனிச்சிருக்கு. ஏன் நம்ம எல்லாரும் அந்த மாதிரி இல்லை அப்படி புரிந்து கொள்ளுங்கள். நான் நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க. தேவன் நம்ம கொடுத்திருக்கிற இந்த வாழ்நாள்ல கர்த்தருக்காக தீர்மானம் எடுத்து கர்த்தருக்காக வைராக்கியமா ஜீவித்தோம் அப்படின்னா கர்த்தர் சிங்கங்களின் வாயை கட்டுகிறார். கர்த்தர் அற்புதங்களை இன்னைக்கு செய்கிறார். ரெண்டு காரியம் மாத்திரமா நம்ம பார்த்துருக்கோம். வருகிற நாட்களே நம்ம அதிகமாக தியானிக்க போறோம். அடிப்படையில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிச்சாரு இல்லை. கிறிஸ்தவ பேர் வச்சுக்கிறவங்களே, சர்ச்சுக்கு வர்றவங்களே, காணிக்கை கொடுக்குறவங்களே, தரவரைக்கு தாழ்ந்துக்கு சொல்றவங்களே கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு போல. யார் கர்த்தருக்காக வைராக்கியமா நின்றாங்களோ, யார் தீர்மானம் எடுத்தது உறுதியில நின்றாங்களோ அவங்களைத்தான் கர்த்தர் ஆசீர்வதித்து வைக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு கல்யாணம் ஊருதான். எனக்கு ஒரு சின்ன வீடியோ பார்த்தேன். ஒருத்தர் சொல்றாரு, இந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி கல்யாணம் முகூர்த்தம் சொல்லி 10 கல்யாண பத்திரிக்கை வந்திருக்கு. நான் முக்கியமான வீட்டுக்கு நீ 10,000 ரூபாய் போய் செய்யறது இருந்தேன். 10 பத்திரிக்கை வந்துச்சு. நான் எதுவும் செய்ய எந்த கல்யாணத்துக்கு போக எங்க போகாம இருக்கே தெரியல. பகுந்து இருக்கிற ஆசை செய்யணும். உலகத்தான் சொல்றேன். நம்ம ஆளுக்க ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சா முதல்ல நானே எங்க கல்யாணம் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு நாள். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தரை ஆராதிச்சுட்டு பெரிய மத்த காரியத்தை செய்வோமே அந்த உணர்வு நமக்கு இருக்கா? கொஞ்சம் யோசிப்பாரு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில யார் வர்றாங்களோ இல்லையோ கர்த்தர் கடந்து வருகிறார். தேவ பிரசன்னம் கடந்து வருது. தேவ தூதர்கள் கடந்து வர்றாங்க. தேவனுடைய ஊழியம் அங்க நடக்கும். யார் வர்றாங்க வரவே இல்லை. தேவன் திட்டப்பட்டது நடக்கதான் செய்யும். அப்ப நம்ம அதை கடந்து கொண்டோம்னா நமக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டு. அதனால வேதம் சொல்கிறது, சபை கூடி வருகிறது சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விடாதீர்கள். அப்ப சபை கூடி வருகிறது சிலர் என்ன செய்வாங்க? விட்டுருவாங்க. ஆனா நீ விட்டுறாத, நாம விட்டுறக்கூடாது. அப்ப நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன வந்தாலும் பரவாயில்லையா, கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல நான் ஒரு ஸ்டோமனுமா இருக்கிறதுல அப்படியே இருக்கலாம். கர்த்தரை ஒரு நோக்கிப்பான். நம்முடைய தேவன் மாறாதவர், அவர் வார்த்தைகள் மாறாது. தானியேலும் அவருடைய சிநேகிதமானவர்களுக்கு தீர்மானத்தை போல இங்க நீங்கள் நான் சில தீர்மானம் எடுக்கிறதுக்கு இருக்கிறோம். முதலாவது, நம்முடைய சரீரத்தை தீட்டுப்படுத்த ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலை. நம்முடைய சரீரம் ஆலைக்குள்ள தேவ ஆவியானவர் வாசமா இருக்கிறார். கர்த்தர் நமக்குள்ள வாசமா இருக்கிறார். சரீரத்துக்கு சாதாரண ஒரு காரியம். தேவ ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிற ஒரு இடம். அவர் இந்த பயபக்தி நமக்கு தேவை. கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்கு தேவை. இந்த சரீரத்தை பாதுகாப்பாய் பத்திரமாய் சோதரம் கர்த்தருக்கு பரிசுத்தமானதாய் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறோம். இரண்டாவதாக, ஜெபிக்கிறதுல நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டாம். எந்த தடை வந்தாலும் என் ஜெபத்தை நான் நிறுத்த மாட்டேன். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என் ஜெபத்தை நான் நிறுத்த மாட்டேன். வேற வார்த்தையில சொல்றேன்னா, எனக்கு என்ன தேவை இருந்தாலும் சரி, என் காரியம் எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, நான் கர்த்தரையே
நோக்கி பார்ப்பேன். நான் மனுஷங்க போய் ஒருபோதும் விட மாட்டேன். மனுஷங்க ஒருபோதும் கையெழுத்தவும் மாட்டேன். என்னை அழைத்தவர் தேவன், என்னை தெரிந்து கொண்டவர் தேவன், என் தேவையை சந்திக்கிறவங்க தான் வந்தான். நான் அவர் நோக்கி பார்த்தேன்னா நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகப்படுறது இல்லை. அவருடைய முற்பிதாக்களை குறித்து வேதம் சொல்கிறது, அவர்கள் அவர் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகத்தில் வெட்கப்பட்டு போகிறீங்க. யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறாங்களோ அவங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போகப்படுறது இல்லை. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 2 தீர்மானத்தை நம்ம எடுப்போமா? கர்த்தருடைய கருத்தை